ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ என்னென்னா, நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பையனுக்கு ஒரு 2 நாளாக உடம்பு சரியில்லை. ஒரே சளி, இருமல். அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சினால அடிக்கடி அவனுக்கு சளி, இருமல், தொண்டை வலியெல்லாம் வருது. வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாவே அந்த பெயின் வர ஆரம்பிச்சிடுது. அதுக்காக தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறேன். மிளகு பூண்டு குழம்பு. இது உண்மையாலுமே மருத்துவ குணம் நிறைந்தது. வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சளியெல்லாம் நல்லாவே க்யூர் ஆகிடும். அந்த ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு பூண்டு குழம்புக்கு முதல்ல நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கொஞ்சோண்டு வெந்தயம். ரொம்ப வெந்தயம் போட்டால் கசப்பு தட்டும், அதனால் வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி, ஒரு 4-5 கருவேப்பிலை இலை, ஒரு 5 பல் முழு பூண்டு, 3 வரமிளகாய். இதை ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்து எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரே ஒரு ஸ்பூன் ஸ்மால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இப்போ வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டு இதை நம்ம கொஞ்சம் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருவக்கூடாது, பொன்னிறமாக வறுத்துக்கலாம். மசாலா வறுக்கும் போதே வாசம் கம்மன்னு இருக்குது. தேவைப்பட்டால் உங்களுக்கு ஒரு துண்டு இஞ்சி கூட போட்டுக்கலாம். நான் இஞ்சி போட்டுக்கல. ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கூட வறுத்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும், அப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். இந்த பக்கம் போதும் நமக்கு. இப்போ இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். இப்போ அதே கடாயில் குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போடுறேன். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயமே போடுறேன். உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தால் போடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற வரையும் நம்ம வெங்காயத்தை வதக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு, ஒரு தோல் உரிச்சி, பெரிய பூண்டு, அதனால் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பல் பூண்டு நான் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ இது பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்கிட்ட ஒரு 3 சின்ன உருளைக்கிழங்கு இருந்தது, அதையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான், ஆனால் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் சொன்னாலும் இதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம பூண்டே நிறைய போடுறதுனால அது பூண்டு கூட நமக்கு சூப்பராக இருக்கும். என்கிட்ட அந்த உருளைக்கிழங்கு இருந்ததுனால நான் அந்த உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்பா செம்ம வாசனை வருதுங்க. அந்த மசாலா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன், நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்தாச்சு. சின்ன தக்காளி ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறத விட சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வதக்கணும்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு பிடிக்காது, எடுத்து போடுவாங்க, தனித்தனியாக எடுத்து போடுவாங்கிறதுனால தான் நான் ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி போடுவேன் எப்போவுமே. உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கிளறுனா நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. மசாலா வாசனை சூப்பர். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த குழம்பை வச்சு கொடுங்க. இது மருத்துவ குணம் நிறைய இருக்குது. சளி, இருமல் எல்லாம் நல்லா க்யூர் பண்ணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கோமா, புளி ஊற்றிட்டோம்னா உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் தண்ணியில் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறிட்டு நம்ம காரத்துக்கு இப்போ மிளகாத்தூள் போடலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் போட போகிறோம். இதில் 1 ஸ்பூன் மிளகு இருக்குது, 3 வரமிளகாய் இருக்குது. அதனால் மிளகாத்தூள் சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன்.
அதனால் நீங்கள் காரம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடாமலே கூட நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் மிளகாத்தூள் போடும்போது குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேகட்டும். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலா வாசனைலாம் கூட போயிடுச்சு. இப்போ நான் வந்து எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சலை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அந்த புளி கரைச்சலை இதில் ஊற்றுறேன். புளி கரைசலை ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ஒரு தேங்காய் பத்தை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. தேங்காய் விழுது அரைச்சி ஊற்றும் போது டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். ஒரு 2 செகண்டு கொதித்து எடுக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. சூப்பர் வாசனை. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. இதில் கொத்தமல்லியை தூவி சுட சுட சாதத்தில் போட்டு சர்வ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். சூப்பரான கம்மன்னு மிளகு பூண்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. சளி இருமலெல்லாம் நல்லா க்யூர் பண்ணுற ரெசிபி தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.